பல்லு இல்லாதனால இதெல்லாம் சாப்பிடும்போது எதிரில் பட்டு கொஞ்சம் பெயின் எல்லாம் வர்றத ஒரு ஸ்டார்ட் பண்ற நேரத்துல நம்ம ஏன் வந்து இம்ப்ளான்டேஷன் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும்போது கொஞ்சம் வலி இருக்கும், அது ரொம்ப தொல்லையா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் சாரை மற்ற மூலியமா கேட்டு தெரிஞ்சு எங்க இருக்காது என்னன்னு சொல்லி ஸோ அவர்கிட்ட செஞ்சுக்கிற ஒரு முடிவுல வந்து நான் பண்ணேன். அந்த இம்ப்ளான்டேஷன் பண்ற டைம்ல வந்து எந்த வித ஒரு தொல்லையும் ஒரு வலியும் இல்லாம கொஞ்சம் ஒரு 1 hour 1.5 hour முடிச்சதே ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா நிறைய நாள் ஆகும், நிறைய டைம் ஆகும், ரொம்ப பெயின்ஃபுல் அப்படின்னாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. அதை இம்ப்ளான்டேஷன் பண்ணி மற்றபடி எல்லாமே முடிஞ்ச வாட்டிலும் எனக்கு எந்த வித டிஸ்கம்ஃபர்ட்டோ அல்லது எந்த வித வலியோ எதுவுமே ஒரு மாற்றமே என்னுடைய ஃபீலிங்ல எல்லாமே எப்பவுமே நார்மலா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம வந்து ரெண்டு சைட்லையும் இது இருக்கிறதுனால எனக்கு வந்து ஏதாவது சாப்பிட்றதுனாலதான் மற்ற நிறைய எவரில் போய் பட்டோ அல்லது ஏதாவது சாப்பாடு வந்து ஒரு எரிச்சல் உண்டாக்குறதோ அது மாதிரி ஒரு காயம் ஏற்படுறதோ ஒரு வழி இல்லாம இருக்குது. இந்த வயசுல எல்லாரும் கேட்கறது பண்ணிக்கலாமா? உங்களுக்கு என்ன வயசு ஆகுது? எனக்கு 82. இந்த வயசுல பண்ணிக்கலாமா? ஏஜ் ஒரு ஃபேக்டராங்கிறது எனக்கு தெரியல. பிகாஸ் அது செய்யும் போது வழி இல்லாம கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி செய்யறது இந்த டாக்டரை பொறுத்து தான் இருக்கு. அதனால வயசுக்கும் இதுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருக்குதான் எனக்கு தெரியல. அந்த விதமான ஒரு வித்தியாசமோ அல்லது ஒரு மாறுபாடோ எனக்கு ஒண்ணுமே தெரியல. நான் அதை பத்தி நினைக்கவும் இல்லை. ஸோ எந்த வயசுல வேணாலும் யார் வேணாலும் செஞ்சுக்கலாங்கிறது தான் என்னுடைய எண்ணம். அது மாதிரிதான் எனக்கு இப்போ வந்து நான் பண்ணி முடிக்கிற வரையும் எனக்கு எந்த வயசுனால எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ப்ராப்ளமோ எதுவுமே எனக்கு ஏற்படல.